ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களே, நம்ம வந்து இறால் ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்காக இறால் வாங்கியிருக்கோம். பாருங்கள் சொந்தங்களே, எவ்வளோ பெரிய இறாலுன்னு. இது அப்படியே நம்ம 2 பீஸாக தான் சொந்தங்களே போடுவோம். இப்போ வந்து ஒரு பீஸ் போட்டோம்னு வச்சுங்களேன், இப்போ அப்படியே முழு இறாலாக போட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா, நம்ம வந்து ஊறுகாய்க்காக இப்போ நம்ம பொரிப்போம்ல எண்ணெயில், அப்போ பொரிக்கும் போது என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் வேகாமத மாதிரிக்கே கொஞ்சம் இதாக இருக்கும், தண்ணி சத்து மாதிரிக்கே இருக்கும். நம்ம வந்து 2 பீஸாக போட்டால் தான் இறால் ஊறுகாய்க்கு எப்படி போடணும்னா நல்லா முருக விட்டுறணும் சொந்தங்களே. அதனால 2 பீஸாக போடணும் சொந்தங்களே இந்த இறாலை. அப்போ தான் நம்ம ஊறுகாய்க்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்து நல்லா ருசி கொடுக்கும். அந்த எண்ணெயில் நம்ம போடுறோம்ல, அப்போ நம்ம லாஸ்ட்டாக ஊறுகாய் போட்டு 2-3 நாள் கழித்து இந்த ஊறுகாய் டேஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா நல்லா ஊறுகாய் டேஸ்ட் கொடுக்கும். இந்த இறாலோடு அந்த ஊறுகாய் கிரேவி நம்ம இருக்கும் சேரும்போது என்ன பண்ணுன்னா, அந்த ஊறுகாயும் இந்த மொறுமொறு உள்ள டேஸ்ட்டுக்கும் நல்ல செமையாக ருசியாக இருக்கும் சொந்தங்களே இந்த ஊறுகாய், இறால் ஊறுகாய். ஹாய் சொந்தங்களே, நம்ம இப்போ இறால் ஊறுகாய் போடுறதுக்கு இறால்லாம் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு சொந்தங்களே. பாருங்கள் எவ்வளோ பெரிய இறால் அப்படின்னு. இனிமேல் இதை 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு இனிமேல் பொரித்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஊறுகாய்க்குள்ள அதுவும் இந்த ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கிரேவி, அதுக்குள்ளே போட்டுருவோம் சொந்தங்களே. இப்போ நம்ம இறால் ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்காக இறாலை பொரிச்சுக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இறாலையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த இறால் நம்ம எந்த பதத்தில் பொரிச்சிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், சவுண்டு கேட்குதா? இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் தான் அந்த இறால் ஊறுகாய்க்கு வந்து இறால் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் இறால் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இறால் நல்லா அந்த கிரேவியில் நம்ம ஊற வந்து என்ன ஆகும்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த இறாலும் இந்த கிரேவியும் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது அந்த ஊறுகாயே வேறு லெவலில் இருக்கும், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.